எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். நமது தேவன் நம்மோடு பேசுகிறவர் என்பது உலகில் யாருக்கும் கிடைக்காத விசுவாசிகளாகிய நமக்கு மட்டுமே கிடைத்துள்ள மிகப்பெரிய பாக்கியமாகும். வேதவசனங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை விசுவாசிகளுக்கு பிரதானமாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் தொடர்ந்து நமக்கு வழங்கி வருகிறது. கர்த்தருடைய சத்தம் என்பது விசுவாசிகளின் ஒரே நம்பிக்கையாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைகள் என்பது வெறும் வார்த்தைகளோ அல்லது நாம் நினைப்பது போல் வெறும் சம்பாஷணைகளோ அல்ல. மாறாக அது வல்லமை நிறைந்தது. அந்த வார்த்தைகள் இந்த அண்ட சராசரங்களை நிர்மாணித்தது. இந்த உலகம் முதல் வெளிச்சம், வானம், சூரியன், சந்திரன் என அத்தனை கிரகங்கள் வரை அவரது வார்த்தையில் உருவாகி விரிந்து உயர்ந்து தனக்கென வகுக்கப்பட்ட பாதையில் சென்று நிலைவரப்படுத்தப்பட்டது என்பது நமது கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய ஆச்சரியமாகும். அது மட்டுமல்ல, ஏதேன் தோட்டத்தில் தேவன் தாம் உருவாக்கின ஆதாமோடும் ஏவாளோடும் பேசியதிலிருந்து தேவன் மனிதனோடு அழகான தொடர்பையும் மென்மையான ஐக்கியத்தையும் வெகுவாக விரும்புகிறவர் என்பது தெளிவாகிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக, தனது வெளிப்பாடு மூலமாக, கட்டளைகள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக தொடர்ந்து மனிதர்களோட தொடர்பில் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் தேவன் அவரது குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக கடைசி நாட்களில் திருவுளம் பற்றினார் என எபிரேயர் 1 அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு கற்பிக்கவும் நம்மை பயிற்றுவிக்கவும் தேவ பிள்ளைகளை வாழ்க்கைக்கு நேராக தயார்படுத்தவும் தொடர்ந்து வசனங்கள் மூலமாக தேவன் இடைப்பட்டு வருகிறார். வேதத்திலே தேவனுடைய சத்தத்தை மனிதர்கள் கேட்ட சந்தர்ப்பங்கள் 20, மனிதர்களுடைய சத்தத்தை தேவன் கேட்ட சந்தர்ப்பங்கள் 7. தேவனுடைய சத்தம் எவ்வாறு இருக்கும்? தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காண்பது எப்படி? தேவனுடைய சத்தம் நமக்குள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என சில குறிப்புகளை வேதத்தின் அடிப்படையில் God's voice is powerful, personal and purposeful என்ற 3 குறிப்புகளில் சிந்திக்கலாம். சங்கீதம் 21 1 முதல் 11 வசனங்களிலே தேவனுடைய சத்தம் நமக்கு அவரது பேராண்மையையும் வல்லமையையும் விரிவாக விளக்குவதை வாசிக்கிறோம். முதல் 2 வசனங்களிலே கர்த்தருடைய சத்தம் நம்மை ஆராதிக்கவும் அவருடைய சத்தத்தை கேட்கும் நாம் அவருக்கு உரிய மகிமையையும் வல்லமையையும் செலுத்துவதற்கு நம்மை அழைக்கிறது. 3 முதல் 9 வசனங்கள் கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையை விரிவாக விவரிக்கிறது. அது கொந்தளிக்கும் அல்லது அலைப்பாயும் நமது வாழ்க்கை என்னும் தண்ணீர்களின் மேல் தொனிக்கும் போது அவைகள் நிலை பெறுகிறது எனவும், வலிமையான உறுதியான கேதுரு மரங்களை முறிக்கிறது என்பது மனித மேன்மை ஒன்றும் இல்லை எனவும், இந்த மரங்களை எல்லாம் கன்றுக்குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிறார். அதாவது கர்த்தருக்கு முன்பாக வலிமை, உறுதி என்பவைகளெல்லாம் வெறும் கன்றுக்குட்டிகள் போன்றது எனவும், உலகத்தையே அழிக்கும் வல்லமை கொண்ட அக்னி ஜுவாலைகள் அவரது சத்தத்திலே பொறி பொறியாக பறக்கும் எனவும், நீண்ட விரிந்த ஆள் அரவமற்ற காதேஸ் வனாந்தரத்தை அது அதிர பண்ணும் எனவும், அவரது சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணும் எனவும், கர்த்தருடைய சத்தம் ஜல பிரவாகத்தை கட்டுப்படுத்துகிறது எனவும் கர்த்தருடைய சத்தம் நமக்கு பலன் கொடுக்கிறது எனவும், அது நம்மை ஆசீர்வதிக்கிறது எனவும் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக எதிர்பேச்சோ எதிர்வினையோ அல்லது நமது சுய மகிமையை உயர்த்தி பிடிப்பதோ இயலாத ஒன்று. கர்த்தருடைய வார்த்தையானது நமது சூழ்நிலைகள் எவ்வளவு கொந்தளிப்பான அல்லது வலுவான நிலையில் இருந்தாலும், அல்லது வனாந்தரமான நம்மை அழிக்க துடிக்கும் அக்னி போன்ற நிலையாக இருந்தாலும், தேவன் அவைகளை அடக்கி தமது பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானம் அருளுவார் என 7 முறை திரும்ப திரும்ப வலியுறுத்துவது விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்றும், தேவனுடைய வார்த்தைகளின்றி ஒரு நாளும் நாம் வாழ இயலாது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 10 அதிகாரம் 27 முதல் 30 வசனங்களிலே உண்மையான ஆடுகளுக்கும் உண்மையான மேய்ப்பனுக்குமான சம்பாஷணை உறவை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுவதை காண முடியும். இந்த உறவானது ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருப்பதுடன் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கவும் அவைகளை பகைவர்களிடமிருந்து பத்திரமாக பாதுகாக்கவும் செய்கிறது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது.
27ஆம் வசனத்தில் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களை தனது ஆடாக பாவிக்கிறார் என்பதும், அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனது வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது குறித்தும் பேசுகிறது. மேய்ப்பனாகிய கிறிஸ்துவினுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்பது என்பது நேரடியாக ஒரு சத்தத்தை சாதாரணமாக கேட்பதை விட மேலானது. அது தேவனுடைய சத்தத்தை அடையாளம் காண்கிறது, அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்கிறது மற்றும் அவரது போதனைகளுக்கு செவி சாய்க்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது என்பது அவருடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பதும், அதனை நம் வாழ்வில் நம்மை நடத்த ஒப்பு கொடுப்பதும் ஆகும். கிறிஸ்து தமது ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்பது நம்மை பற்றிய தகவல்களை அவர் தெரிந்து வைத்திருப்பது அல்ல, மாறாக ஒரு அன்பு, அங்கீகாரம், அரவணைப்பு என்பதன் பொருளாகும். ஒரு மனிதன் தன் மேய்ப்பனின் குரலை காதார கேட்டும் அவைகளை நிராகரிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பின் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவைகளுக்கு நித்திய ஜீவனும் கெட்டுப்போகாத வாழ்க்கையும், யாராலும் அவைகளை மேய்ப்பனிடமிருந்தும் பிதாவினிடமிருந்தும் பறித்து கொள்ள இயலாத இரட்டை பாதுகாப்பு கிடைக்கும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் என எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களிலே வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது எனவும், அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் ஏதுவானது என 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே தேவனின் முழுமையான இறுதியான வெளிப்பாடு ஆவார். தேவனுடைய சத்தம் என்பது தேவனுடைய குணாதிசயத்தையும் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் முழுமையமாக ஏற்றுக்கொள்வதாகும். தேவனுடைய சத்தம் என்பது ஆர்வத்துடன் ரசிப்பதற்காகவோ அல்லது நமது பொது அறிவை பெருக்கிக் கொள்வதற்காகவோ அல்ல. அது நம்மை புடமிடவும் பக்குவப்படுத்தவும், தினந்தோறும் நாம் புதிதாகவும் அனுதினமும் பரிசுத்தமாகவும் சீர்திருந்தவும் சீர்பொருந்தவும் ஆவிக்குரிய வகையில் அனுதினமும் பக்குவப்படவே ஆகும். அதே நேரத்தில் உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நாம் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என சோதித்து அறிய வேண்டும் என 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைய உலகில் அநேக போலி தேவ சத்தம் நிலவி வருவதால் நாம் எச்சரிக்கையுடன் தேவ சத்தத்தை பகுத்து ஆய்ந்து அறிந்து கொள்ள பழக வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சத்தம் பற்றி சில ஆவிக்குரிய குறிப்புகளை அறிந்து கொண்டோம். அனுதினமும் நாம் உலகத்தின் சத்தத்தை கேட்கும் முன்னர் கர்த்தரின் சத்தம் கேட்க பழக வேண்டும். அவ்வாறு தேவ சத்தமின்றி விடியும் காலை என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரழிவு ஆகும். வேதம் ஒன்றே கர்த்தரின் சத்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு உன்னத கருவி ஆகும். A.W. டோசர் என்பவர், வேத புத்தகம் மட்டுமே நீங்கள் அதை படிக்கும் போதெல்லாம் அதன் ஆசிரியர் எப்பொழுதும் உடனிருக்கும் ஒரே புத்தகம் என்று குறிப்பிடுகிறார். அநேக நேரங்களில் நாம் உலகத்தின் சத்தத்தை உறக்க கேட்டுக்கொண்டிருப்போமானால் தேவன் பேசும் மெல்லிய சத்தம் நமது காதுகளில் விழாமலே போய்விடுகிறது. தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது தனிப்பட்ட முறையிலானது, அது தெளிவான நோக்கத்துடனானது. தேவன் அனாவசியமாகவோ அல்லது நம்மை போல கட்டுக்கதைகளாகவோ அல்லது அரட்டையாகவோ தனது பேச்சை நிகழ்த்துவதில்லை. அதில் ஒரு உறுதியான நோக்கம், உன்னதமான பொருள் புதைந்திருக்கும். எனவே தேவ சத்தம் கேட்போமாகில் சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்பது நமது பதிலாக இருக்க வேண்டும். தேவ சத்தம் கேட்காத காலை என்பது நமது வாழ்வில் இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்டு கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என அனுதினமும் வாழ, தினந்தோறும் அந்த சத்தத்தில் நாம் ஆவிக்குரிய புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக.